அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து சாப்டர் வைஸ் அவைலபிளாக இருக்கானா? அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல் உங்களுக்கு ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 7 புக்லெட்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனோட வந்துடும், வித் ஃபார்முலா புக்லெட்டோட ரெடியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் நம்பர் 9384686847. ஸோ நிறைய கிளாஸஸ், நிறைய டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு நான் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐடியாஸ் வந்து கேதர் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். அது எல்லாமே நோட் பண்ணி எழுதுங்க, வெறுமனே வீடியோ பார்க்காம. இதெல்லாமே வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியில் ஒரு டைம் 1 மார்க்காக கேட்டிருந்தாங்க. ஸோ 2021 பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமினேஷனில் இந்த கொஷின் வந்து ஒரு 1 மார்க்காக வந்தது. டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது போல் எல்லா ஏரியாவுக்குமே அப்போ பாருங்கள், 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் as என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 1 kg/m². எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு சில பேசிக் கொஷின்ஸ்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அதே போல் காம்போனன்ட்ஸ் வைஸ் இருக்கிற எல்லா ஏரியாவுமே தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஃபோர்ஸோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா mL/2, மாஸுக்கு பார்த்தீங்கன்னா m, ஆக்சலேஷன் m/s², லென்த்தை எல்னு டினோட் பண்ணுவோம், டைம் வந்து t. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான யூனிட்ஸ். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம் பாருங்கள், a 5 kg பிளாக் ரெஸ்ட் ஆன் a rough 30 degree incline plane. ஸோ ஒரு 5 kg இருக்கிற ஒரு பிளாக் வந்து இந்த ஒரு இன்க்ளைன் பிளேனில் 30 டிகிரி ஆங்கிளில் வந்து அது வச்சுருக்காங்கன்னு வச்சோம். 30 டிகிரி இருக்கிற ஒரு இன்க்ளைன் பிளேனில் அந்த இன்க்ளைன் பிளேன் சர்ஃபேஸில் வந்து ஒரு 5 kg வெயிட் வச்சுருக்காங்க. A force F act parallel to the inclined plane. ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த இன்க்ளைன் பிளேன் மேலவே வந்து parallel act to the black and moves upward with acceleration வந்து 2 m/s² சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிளாக் வந்து மூவ் ஆகிற ஆக்சலரேஷன் ஸ்பீட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 m/s². the coefficient of friction மியோட வேல்யூ 0.2 கொடுத்துட்டாங்க. ஸோ ஜி வந்து உங்களுக்கு 9.8 m/s² கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த பிளாக்கோட வெயிட் வந்து வெர்டிகலி டவுன்வர்டாக இருக்கும். ஓகே, ஸோ வெர்டிகலி டவுன்வர்ட் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ராசஸ் இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்படி போயிட்டு இந்த காம்போனன்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து mg cos θ, ஓகே, இது mg sin θ. ஓகே, ஸோ ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட் XY நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க இல்லையா, X வந்து mg sin θ, Y வந்து mg cos θ. ஸோ அது டயக்ராம் வந்து உங்களுக்கு நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் த ஃபோர்ஸ். அது நியூட்டன் நமக்கு தெரியும். டைமென்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், mL/2. ரெக்கார்ட் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கான ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காம்போனன்ட் ஆஃப் த வெயிட் ஆக்டிங் அந்த டவுன் பிளேன், அதாவது mg sin θ வேல்யூ எவாலுவேட் பண்ணுறீங்க. ஸோ mg sin θ நமக்கு தெரியும், sin 30 டிகிரி ஆஃப் 1/2 போட்டு போகிறீங்க. ஸோ இது g வந்து 9.8 கொடுத்துட்டாங்க. ஸோ மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து அதான் பிளாக் சைஸ் மாஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்போ டோட்டலாக இது ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 24.5 நியூட்டன் கிடச்சிடும். ஓகே, நார்மல் ரியாக்ஷன் ஆஃப் த பிளாக் பார்த்தீங்கன்னா n டினோட் பண்ணுவோம். இது mg cos θ. ஸோ அகைன் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் 42.43 வந்து நிற்குது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்மால் எஃப் கண்டுபிடிங்க. அது மியூன்ட்டு n. மியூன்றது கிவன் ஃப்ரிக்ஷனு, என்னன்றது உங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சது நார்மல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 8.49 நியூட்டன் சொல்லி கிடச்சிருக்கு. இது 0.2, இது வந்து 42.3. ஓகே, 42.43. இப்போ நான் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா அலாங் த பிளேன் அப்போர்ட் டைரக்ஷனுக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, F minus mg sin θ minus F equal to ma ஈக்குவலாக. ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன், மாஸ் வந்து 5, A வந்து 2 கொடுத்துட்டாங்க, ஆக்சலேஷன் 2 m/s². ஸோ mg sin θ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். mg sin θ வேல்யூ என்னதுங்க, 24.5. ஓகேவா, F ஃப்ரிக்ஷன்ஸ் பார்த்தோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 8.49. ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 42.99 நியூட்டன் கிடச்சிரும். அது அப்ராக்சிமேட்டாக 43 நியூட்டன் நம்ம எழுதிக்கலாம். அப்போது ரெக்கார்ட் ஃபோர்ஸ் இந்த பிளாக் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் ஒரு இன்க்ளைன் பிளேனில் புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா, அட் ஆக்சிலேஷன் ஸ்பீட் வந்து 2 m/s² தள்ளுறோம் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 43 நியூட்டன். ஸோ அதுக்கு அப்ளைட் ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் நியூட்டன் செகண்ட் லா, F minus mg sin θ minus F equal to mass into acceleration equal. The entire component வந்து mass into acceleration equal. இது போல கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபார்முலா ஷீட்டில் ரெடி பண்ணிட்டேன். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்கில் ரெடியாக இருக்குது.
ஸோ அதில் உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருப்பேன். என்னென்ன நீங்கள் பார்த்துக்கணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்குது. கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸும் அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக 10 சாப்டர் மொத்தமாக 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொடுப்பீங்களா? 2 செட் இருக்குது. ஸோ ஒரு 12 புக்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் இருக்கும். 12 புக்லெட்ஸ் வந்து சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ், சாப்டர் வைஸ் கண்டென்ட். ஓகே, எல்லாமே வந்து எம்சிக்யூஸ் ஃபார்மேட் தான். அடுத்து ஒரு 7 புக்லெட்ஸ் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு வந்து 7 புக்லெட்ஸ் எடுத்திங்கன்னா 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கலெக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் இதில். ஓகே, இது ரெண்டுமே புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் சீரிஸும் உங்கள் நம்பர் ஆட் பண்ணிடுவேன். எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட். கமிங் சண்டே ப்ராபிலிட்டி, தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ கொஷின்ஸ் ரெடி ஆகிடுங்க. இது போல் ரெகுலராக மெக்கானிக்ஸில் உங்களுக்கு நான் ப்ராப்ளம் போட்டுகிட்டே இருக்கேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.